வணக்கம். இந்த வீடியோவில் தேனி வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுடைய வரலாறை பற்றியும் உலக புகழ்பெற்ற வீரபாண்டி சித்திரை திருவிழாவை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. மதுரையில் சித்திரை திருவிழா வந்துட்டா நிறைய பேர் வீட்டில் விரதம் பிடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, கவிச்சு விளங்க மாட்டாங்க. சொக்கர் மீனாட்சியுடைய கல்யாணத்தை பார்த்துட்டு தேரோட்டம் பார்த்துட்டு அழகர் மேலே தண்ணி பீச்சு எதிர் சேவை செஞ்சுட்டு அவரை மேலூருக்கு அழகர் மலைக்கு அனுப்பி வச்சதுக்கப்புறமா இந்த மதுரை சனம்பூரா திருவிழா கொண்டாடுறதுக்காக தேனியில் இருக்கக்கூடிய மாமா மச்சாங்க வீடுகளுக்கும் பங்காளிமார் வீடுகளுக்கும் படையெடுத்து போகும். அப்படி படையெடுத்து போகக்கூடிய திருவிழா தான் வீரபாண்டி மாரியம்மன் கோயில் திருவிழா. மதுரை சித்திரை திருவிழாவில் மீனாட்சி அம்மனையும் அழகரையும் கும்பிட்டோம்னு சொன்னா எங்க வீரபாண்டியில மாரியம்மனை கும்பிடுறோம். எந்த திருவிழாவில் சகலமும் உண்டு. சதக்குன்னு நேர்ந்து விட்டிருந்த கெடா குட்டிகளையும் சாவல்களையும் சாமிக்கு பலி கொடுப்பாங்க. ஊரு பூரா உலகம் பூரா அரசாங்க ஆணை போட்டிருந்தாலும் மாரியாத்தா சைவச்சாமியப்பா பலியெல்லாம் எடுக்காதுப்பா அப்படின்னு எத்தனையோ பேர் பஞ்சாங்கம் பேசினாலும் இங்க இருக்கக்கூடிய மக்க மனுஷர் பூரா அப்படியே ராவா இருப்பாங்க. எப்பா எங்கள் தாத்தனும் பூட்டனும் சீயானும் எப்படி சாமி கும்பிட்டாங்களோ அப்படித்தான் என் காலம் பூரா நாங்களும் கும்பிடுவோம், என் பிள்ளைகளும் கும்பிடுவோம், என் பேரங்களும் கும்பிடுவாங்க அப்படின்னு அந்த காலத்தில் இருக்கக்கூடிய வழக்கத்தை பூரா இன்னமும் கடைபிடிச்சு வருவாங்க. மாரியம்மாவுக்கு பலி கொடுக்க கூடாது அப்படின்னாலும் கோயிலுக்கு முன்னால் இருக்கக்கூடிய காவக்கார தெய்வமாக கருப்பணசாமி பேரில் பலி கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆனால் அத்தனை பலியும் மனசார மாரியாத்தாளுக்கு தான் போகுதுன்னு என்னமும் மக்க மனுஷர் பூரா நம்பி வராங்க. அதெல்லாம் சரி, ஆனால் உலக புகழ்பெற்ற திருவிழா அப்படின்னு சொல்றீங்களே, அது ஏன் உலக புகழ்பெற்ற திருவிழா பூரா மதுரையை சுத்தி தான் நடக்குமா, வேற எங்கேயும் நடக்காதா அப்படின்னு சொல்லி கேட்டா, உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு, உலக புகழ்பெற்ற மதுரை சித்திரை திருவிழா, அதே வரிசையில் உலக புகழ்பெற்ற தேனி கௌமாரியம்மன் கோயில் திருவிழா அப்படின்னு சொன்னோம்னா உலக புகழ் தான், நிச்சயமாக உலக புகழ். இந்த திருவிழாவுக்கு ராட்ன கான்ட்ராக்ட் ஏலம் மட்டும் 2.5 கோடிக்கு போகுது. சித்திரை செவ்வாயில கொடியேற்ற நடந்து வைகாசியுடைய செவ்வாய் வரைக்கும் மிகப்பெரிய திருவிழா நடக்குது. சித்திரையுடைய கடைசி செவ்வாயிலிருந்து வைகாசியுடைய முதல் செவ்வாய் வரைக்கும் நடக்கக்கூடிய அந்த பெரிய திருவிழாவுக்கு 24 மணி நேரமும் கோயில் திறந்திருக்கும். 24 மணி நேரமும் 8 நாளும் கூட்டம் அலமோதும், எங்க பார்த்தாலும் திருவிழா கூட்டம் தான். அப்படிப்பட்ட ஒரு திருவிழாவாக இருக்கிறதுனால தான் இது உலக புகழ்பெற்ற வீரபாண்டி மாரியம்மன் கோயில் திருவிழான்னு சொல்லப்படுது. இது வெறும் தேனியுடைய திருவிழா கிடையாது. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை இந்த அத்தனை மாவட்டங்களும் அவர்களுடைய சொந்த திருவிழாவாக இந்த தேனி வீரபாண்டி மாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவை கொண்டாடுவாங்க. அதுபோக இன்னும் தென்கோடி மாவட்ட மக்கள் எல்லாம் தேடி வந்து தேனிக்கு திருவிழா பார்த்துட்டு போவாங்க. கேரளாவில் இருந்தும் பார்டரை தாண்டி வந்து நிறைய மக்கள் இங்கே திருவிழா பார்த்துட்டு போவாங்க. இப்படி ஏகப்பட்ட பேரும் பெருமையும் இருக்கக்கூடிய வீரபாண்டி கௌமாரியம்மன் கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னால கோயிலுக்கு ஏன் வீரபாண்டி அப்படின்னு பேர் வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். வீரபாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய மன்னன் தான் இந்த கௌமாரியம்மனுக்கு தேனியில முதல்ல இந்த இடத்துல ஒரு கோயில் உருவாக்கி இருக்கிறாரு. அதனால அவரோட பேரையே ஒரு காலகட்டத்தில் ஒரு மிகப்பெரிய காட்டு பகுதியாக இருந்த இந்த இடத்துக்கு வீரபாண்டி அப்படின்னு பேர் வைக்கப்பட்டு இந்த கோயிலானது பிரசித்தி பெறுது. சரி, மதுரை ஆட்சி பண்ணி வந்த அந்த வீரபாண்டியன் அப்படிங்கிற ராசா இந்த வனாந்தரத்துக்குள்ள இந்த காட்டுக்குள்ள வந்து எதுக்காக கௌமாரியம்மனுக்கு கோயில் கட்டணும் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல புராண காலத்தில் சொல்லப்படக்கூடிய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பார்வதி தேவி இந்த பூலோகத்துக்கு ஒரு சமயத்தில் வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன் கைலாச மலையை விட்டுட்டு பூலோகத்துக்கு வந்து தவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஒரு அசுரனை அழிக்கிறதுக்காக, அது தேவியால மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படிங்கிற பிரார்த்தம் இருந்ததுனால பூமிக்கு வந்து அசுரனை கொல்றதுக்காக சிவபெருமானுடைய லிங்கத்தை வைகை கரையில ஒரு வனாந்தரத்துக்குள்ள இப்ப நம்ம பார்க்கக்கூடிய கோயில் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த பகுதியில் வச்சு தான் சாமி பார்வதி தேவி கௌமாரியம்மன் அப்படிங்கிற நாமம் வாங்கி இந்த இடத்துல வச்சு லிங்கத்துக்கு பூசை செஞ்சு தவம் செஞ்சு வராங்க. எந்த விஷயத்தை அந்த அசுரன் கேள்விப்படுறான். இன்னும் தேவி தவம் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, அசுரனை அழிக்கவே போகல. ஆனா அவனே தேவியை தேடி வரான். தேவி இப்படி தவம் செஞ்சு தன்னை அழிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த தவத்தை கலைக்கிறதுக்காக இங்க அசுரன் வந்து சேர்றான். அசுரன் இங்க வந்திருக்கான் அப்படிங்கிற விஷயத்தை தன்னுடைய ஞான திருஷ்டியால புரிஞ்சுக்கிட்ட கௌமாரியம்மா பக்க
பக்கத்தில் இருந்த ஒன்றும் பெரிய சண்டை போடலை, போர் பண்ணலை, அவனை குத்தி கிழிக்கல, ஒன்றும் செய்யலை. அப்பா வெறும் பக்கத்தில் இருந்த அருகம்புல்லை தூக்கி அந்த அசுரனுடைய மேலே போடுறாங்க. அது முக்களு படையாக போய் 2 கூரா வெட்டி வீசி அந்த அசுரனை அந்த இடத்துலயே கொண்டு முடிக்குது. இப்படி யாராலையும் அழிக்க முடியாம இருந்த அந்த அசுரனை அழிக்கிறதுக்காக பூலோகத்தில் கௌமாரியம்மனாக போய் சேர்ந்திருந்த தேவி அவளுடைய அந்த அவதார நோக்கத்தை முடிச்சதுக்கு அப்புறமா தேவர்கள் எல்லாரும் வானலோகத்திலிருந்து பூமாரி பொழிஞ்சாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்படியாக கௌமாரியம்மனா இருக்கட்டும், கௌமாரியம்மன் வச்சு பூசிச்சுக்கிட்டு இருந்த லிங்கமா இருக்கட்டும், 2 சாமிகள் இப்போ வனாந்தரத்துக்குள்ள இருக்காங்க. ஆனா இதெல்லாம் நடக்கிறது எத்தனையோ காலங்களுக்கு முன்னால. இப்ப பாண்டிய மன்னன் வாழ்ந்துகிட்டு இருந்த அந்த காலகட்டத்தில் இந்த வனாந்தரத்துக்குள்ள நடந்த அந்த முக்கியமான சம்பவங்கள் எதுவும் யாருக்கும் தெரியாது. அப்படிப்பட்ட காலத்துல தான் 14வது நூற்றாண்டு, அதாவது 1300களின் காலத்துல இந்த வீரபாண்டியன் அப்படிங்கிற மன்னனானவன் ஆட்சி பண்ணாரு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த வீரபாண்டிய மகாராசா எந்த குற்றம் குறையும் இல்லாம அருமையாக ஆட்சி நடத்தி வராரு. ஆனாலும் அவருடைய முற்பிறவியில செஞ்ச ஏதோ ஒரு பாவத்தால அவருடைய 2 கண்களுடைய பார்வையையும் இழந்துடுறாரு. எப்படி திடீர்னு கண்ணு தெரியாம போயிருச்சு, பாண்டிய மக்களையும் இந்த நாட்டையும் எப்படி காப்பாத்துறது அப்படின்னு ராசா மனசுடைஞ்சு போயிருக்கும் போது சிவபெருமானை நோக்கி அவர்கிட்ட வழி கேட்டு நிற்கும் போது மன்னனுக்கு சிவபெருமான் ஒரு வழியை காட்டுறாரு. வைகை கரை ஓரமா தேனியில தவம் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய கௌமாரியம்மனை கண்டுபிடிச்சு அவளை வணங்கி நின்னா உனக்கு இந்த கண் பார்வையானது கிடைக்கும் அப்படின்னு சிவபெருமான் அசரீரியாக வந்து சொன்னார்னு சொல்லப்படுது, இல்ல கனவுல வந்து சொன்னார்னு சொல்லப்படுது. எப்படியோ வீரபாண்டிய மகாராசாவுக்கு ஆண்டவன் கொடுத்த அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு அவரும் வைகை கரையோரமாக போறாரு. போய் தேனியில இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த இடத்துல தேவியுடைய தவம் செய்யும் கோலத்தில் இருக்கக்கூடிய அந்த சுயம்பு உருவத்தை கண்டுபிடிக்கிறாரு. அங்க தேவியை வணங்கி நின்று அவளை பணிஞ்சு நின்று ஆண்டவன் சொன்ன மாதிரியே அவருடைய கண் பார்வையை திரும்ப பெறாரு. ஆனா கண் பார்வைன்னு சொன்னா 2 கண்ணுல ஒரு கண்ணுக்கு மட்டும்தான் கௌமாரியம்மன் பார்வை கொடுக்கிறா. இன்னொரு கண்ணுக்கான பார்வையை இங்க தேவி லிங்கமாக வச்சு வழிபட்டுக்கிட்டு வந்தா பாத்தீங்களா, அந்த லிங்கத்துக்கு திருக்கண்ணீஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு நாமம். அந்த திருக்கண்ணீஸ்வரர் தான் இப்போ கௌமாரியம்மன் கோயிலுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய கண்ணீஸ்வரம் உடையார் கோயில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கோயில்ல இந்த சாமி இந்த லிங்கமானது கோயில் வாங்கியிருக்காரு. அவரை போய் வணங்கும்படி கௌமாரியம்மன் சொல்ல போக அவரையும் வணங்கி பாண்டிய மன்னன் இன்னொரு கண்ணுடைய பார்வையையும் வாங்கிக்கிறாரு. இப்படியாக கௌமாரியம்மனும் திருக்கண்ணீஸ்வரரும் வீரபாண்டிய மன்னனுக்கு கண் பார்வையை கொடுத்ததுனால அந்த நன்றி கடனுக்காக கௌமாரியம்மனுக்கும் இந்த திருக்கண்ணீஸ்வரருக்கும் அங்க கோயிலை உருவாக்குறாரு வீரபாண்டிய மன்னன். அப்படித்தான் தேனியில புகழ்பெற்ற இந்த வீரபாண்டி கௌமாரியம்மனுடைய கோயில் உருவாகுது. அதுக்கப்புறமா காடா மண்டி போய் கிடந்த இந்த இடத்துல ஊரானது உருவாகுது. இங்க நடக்கக்கூடிய பெரிய திருவிழா அப்படின்னு சொல்லி பார்த்தா சித்திரை மாசத்துல நடக்கக்கூடிய திருவிழா தான். அந்த திருவிழால தீச்சட்டி எடுக்கிறது, வாப்பூட்டு போட்டுக்கிட்டு அழகு குத்தி தீச்சட்டி எடுக்கிறது, பூ மிதிக்கிறது, ரதம் இழுக்கிறது, மாவிளக்கு எடுக்கிறது, ஆயிரங்கண் பானை எடுக்கிறது, முல்லையாத்தங்கரைக்கு போய் உடம்பு பூரா சேத்த பூசிக்கிட்டு சேத்தாண்டி வேஷம் போட்டு சாமிக்கு நேர்த்தி கடன் செலுத்துறது, ஆடு கோழிகளை சாமிக்கு நேர்ந்து விட்டு பலி கொடுக்கிறது, இப்படி ஏகப்பட்ட நேர்த்தி கடன்களை மக்கள் எல்லாம் செஞ்சு வருவாங்க. கோயில் திருவிழாவுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா சித்திரையுடைய முதல் செவ்வாயில கோயில்ல கொடியேற்றப்படும் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா. அன்னைக்கு கோயில்ல கம்பம் நடுறதுக்காக 3 கொம்புகளோட இருக்கக்கூடிய ஒரு வன்னி மரம்னு சொல்றாங்க, சில இடங்கள்ல அத்தி மரம்னு சொல்றாங்க. ஆனா அந்த மரத்துல 3 கொம்புகள் 3 கிளைகளோட இருக்கக்கூடிய அந்த மரத்தை வெட்டி எடுத்து வந்து கோயில்ல சாமி முன்னால கௌமாரியம்மன் முன்னால நட்டி வைப்பாங்க. ஏன் இந்த ஒரு வழக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டா, எந்த கோயில்ல மாரியம்மா தனி தெய்வமாக இருக்காங்க, வருஷத்துல இந்த திருவிழா நடக்கும் போது மட்டும் இந்த மரமானது சாமியுடைய கருவறையில அப்படியே கௌமாரியம்மனுக்கு எதிர்த்தாப்புல நடப்படும். இப்படி நடப்படக்கூடிய அந்த 3 கொம்புகளோட இருக்கக்கூடிய அந்த மரமானது சிவபெருமானுடைய ஒரு அம்சம் அப்படின்னு நம்பப்படுது. அதனாலேயே இங்க இருக்கக்கூடிய கண்ணீஸ்வரம் உடையார் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முல்லை பெரியாறு ஆத்தங்கரையில வச்சு தான் இந்த முக்கொம்பானது செதுக்கி அதுக்கு மஞ்சள் பூசி நல்லா சோடிக்கப்பட்டு சிறப்பு பூஜைகளை எல்லாம் நடத்தப்பட்டு ஊர்வலமாக கோயிலுக்கு எடுத்து வரப்படும். இப்படி கம்பமும் அம்மனுடைய கரகமும் கோயில் வீடுன்னு சொல்லப்படக்கூடிய புல்லான் பெத்தனன் வம்சம்ங்கிறாங்க. அங்க இருந்து இந்த கரகமானது அம்மனுடைய கரகமானது கோயிலுக்கு எடுத்து வரப்படும். அதுக்கப்புறம் புதன்கிழமையில கோயிலுடைய கருவறைக்கு எதிர்த்தாப்புல இருக்கக்கூடிய கம்பத்தடி மண்டபத்தில் வச்சு இந்த 3 கொம்புகளோட இந்த 3 கிளைகளோட வந்து
வந்திருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த கம்பமானது நட்டி வைக்கப்படும். அதுக்கப்புறமா வேப்பலையை போட்டு மஞ்சள் தண்ணியை கொண்டு வந்து ஊர் மக்கள் எல்லாரும் இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய அம்சமாக இருக்கக்கூடிய அந்த 3 கொம்புகள் இருக்கக்கூடிய கம்பத்துக்கு நிறைய பேர் மஞ்சள் தண்ணி ஊற்றி வழிபாடு பண்ண ஆரம்பிப்பாங்க. எப்படியாக கொடியேற்றம் நடந்து கம்பம் நடப்பட்டதுல இருந்து 21 நாட்களும் அம்மன் விரதம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த நேரத்துல எல்லாம் அம்மனுக்கு நைவேத்தியமாக காப்பரிசின்னு சொல்லப்படக்கூடிய மாவை மட்டும்தான் படைச்சு வழிபாடு பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம அம்மனுடைய எதிர நடப்பட்டிருக்கக்கூடிய அந்த கம்பத்துக்கும் அவங்க காப்பரிசியை படைச்சு வருவாங்க. இப்படியாக ஒரு 21 நாட்கள் விரதம் இருந்ததுக்கு அப்புறமா கடைசி 8 நாட்கள்னு சொல்லப்படக்கூடிய அந்த மிகப்பெரிய திருவிழாவானது வந்து சேரும். இதுல சித்திரையுடைய கடைசி செவ்வாயில இந்த திருவிழாவானது ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 4வது நாள்ல வீரபாண்டி மாரியம்மன் கோயிலுடைய மிக புகழ்பெற்ற அந்த தேரோட்டமானது நடக்கும். தேரானது திருவிழாவுடைய 4வது நாள்ல கிளம்பி திருவிழாவுடைய 7வது நாள்ல நிலைக்கு வந்து சேரும்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் 8வது நாள்ல ஊர் பொங்கலானது கொண்டாடப்பட்டு இந்த வீரபாண்டி மாரியம்மன் கோயிலுடைய திருவிழாவானது நிறைவுக்கு வருது. தேனியில இருக்கக்கூடியவங்களா இருக்கட்டும், தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய மக்களுக்கு இந்த வீரபாண்டி மாரியம்மன் கோயிலுடைய திருவிழா அவங்களுடைய வாழ்க்கையில ஒரு முக்கியமான அம்சம். எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.